இளம் வயது ஆண் பெண்கள் இந்த லவ்வர்ஸ்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு காரணம் தப்பான புரிதல் தான். ஆனா இப்போ அது நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குருமங்கள யோகம் உங்களுக்கு ஏற்படுவதன் மூலமாக வழக்குகளில் வெற்றி, குறிப்பா பார்ட்னர்ஷிப்ல இருந்து விலகி போறாங்க பாருங்க. உங்க பிசினஸ்ல இருந்து ஒரு பார்ட்னர் வெளியில போறாருன்னா அவர் எந்த விதமான சிக்கலையும் ஏற்படுத்தாமல் போகக்கூடிய வகையில செயல்படுவாரு. மத்தியமமான இடத்துல பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துல செவ்வாய் இருந்தாலும் குருவின் பார்வையில இருக்கிறதுனால உங்களுக்கு அமோகமான பலன்கள். கடைசி 2 நாள், அதாவது டிசம்பர் 6, 7 அந்த 2 நாள் மட்டும் உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கெடுபலனை தரக்கூடிய கிரகங்கள் கூட இந்த 3, 6, 11 இடத்துல உங்க ராசியில இருந்தோ லக்னத்தில இருந்தோ இருந்தா நற்பலன்களை வாரி வழங்குவார்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். இந்த செவ்வாய் பெயர்ச்சி பலன்களானது பொதுவான பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். எல்லா ராசி பலன்லையும் இதை நான் சொல்லிட்டு வரேன். உங்களுடைய ஜாதகத்துக்கு இது ஏற்ற மாதிரி இருக்கணும்னா உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் கரெக்டான இடத்துல இருக்கணும். அது கரெக்டான இடம் என்னங்கிறது தெரியணும் அப்படின்னா இந்த எபிசோடில் நான் சொல்ல போகிறேன். இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னா 40 நாள் டு 48 நாளுக்குள்ளார நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. இப்போ எப்போ நடக்க போகிறது அப்படின்னா அக்டோபர் 28, 2025 அன்று துலாம் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் விருச்சிக ராசிக்கு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு. உச்சஸ்தானத்தை நோக்கி பயணிக்கும் சூழ்நிலையில் இருக்கார். அதாவது தன்னுடைய சொந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். ஆட்சி கிரகமாக அமரக்கூடிய வகையில் இந்த இடத்துக்கு குருவின் பார்வை இருக்கு. அதனால குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது. இந்த விருச்சிக ராசியில் எத்தனை நாள் வரைக்கும் இருக்காருன்னா 28 அக்டோபர்லேருந்து டிசம்பர் 7ஆம் தேதி வரை, டிசம்பர் 7, 2025 வரை செவ்வாய் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ண போறாரு. இந்த செவ்வாயுடைய பார்வைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பார்வைகள். 4ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 8ஆம் பார்வை. சில பஞ்சாங்கத்தில் அதாவது வாக்கிய பஞ்சாங்கம் அந்த மாதிரி சில விஷயங்களில் இந்த 8ஆம் பார்வையை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேச மாட்டாங்க. பட் 4, 7, 8 ஆகிய பார்வைகள் செவ்வாய்க்கு பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். இவருடைய பார்வை பலம் நல்லா இருந்தாலும் இவர் எந்தெந்த இடத்துல இருந்தால் ஸ்தான பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார் அப்படின்னு கேட்டால் இவருக்கு ரொம்ப விசேஷம். பொதுவாகவே எல்லா கிரகங்களுக்கும் நவ கிரகங்களுக்கும் குறிப்பிட்ட 3 இடங்கள் விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். அது எந்த இடம் அப்படின்னா செவ்வாய்க்கும் அது பொருந்தும். 3, 6, 11. 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம். 3ஆம் இடம் உபஜயஸ்தானம், 6ஆம் இடம் ருண ரோக சத்ருஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம். இந்த இடங்கள்ல செவ்வாய் இருந்தாலோ ஏன் ஈவன் சனி இருந்தா கூட நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார். ஸோ எந்த கிரகங்களும் கெடுபலனை தரக்கூடிய கிரகங்கள் கூட இந்த 3, 6, 11ஆம் இடத்துல உங்க ராசியிலேருந்தோ லக்னத்திலேருந்தோ இருந்தா நற்பலன்களை வாரி வழங்குவார்கள். மத்தியமமான பலன்கள், அதாவது 50-50 சான்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த 50-50 பலன்களை கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு கேட்டால் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது. மற்ற கிரகங்களுக்கு எப்படி 3, 6, 11 எல்லா கிரகங்களுக்கும் சொல்லணும். இப்போ நான் சொல்ல போகிறது மத்தியமமான பலன் ஒன்லி ஃபார் செவ்வாய் கிரகம். இந்த செவ்வாய் கிரகம் 1ஆம் இடம் உங்கள் ராசிலேயோ லக்னத்திலேயோ, 5ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த 5 இடங்கள் 1, 5, 7, 10, 12 இந்த 5 இடங்கள்ல இருந்தால் மத்தியமமான பலன்களை ஏற்படுத்தும். 50 to 60% நற்பலன்களை கொடுப்பாரு. 40 to 50% கொஞ்சம் சங்கடமான பலன்களை கொடுப்பாரு. பட் அதுவும் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அதமம்னு சொல்லக்கூடிய சுமாருக்கும் கீழான பலன்கள், சங்கடமான பலன்கள் கொடுக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு கேட்டால் 2, 4, 8, 9 இந்த 4 இடங்கள்ல இருந்தால் செவ்வாய் இருந்தார்னா உங்களுக்கு பாதிப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த செவ்வாய் பெயர்ச்சியானது அக்டோபர் 28 அன்று துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த செவ்வாய் எதுக்கெல்லாம் காரகத்துவம் பெற்றவர் அப்படின்னு கேட்டால் செவ்வாய் ரத்தம், அதுக்கப்புறம் வீரம், அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, மிலிட்ரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம்
இந்த செவ்வாய் பவர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த பதவியில் நீடிக்க முடியும், அந்த பதவியில் ஜொலிக்க முடியும். செவ்வாய் நீச்சமாக இருப்பவர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைப்பது துர்லபம். அதே சமயம் இந்த செவ்வாய் நீச்சமாக இருந்தாலோ இல்லை பகை வீட்டில் இருந்தாலோ அந்த குறிப்பிட்ட ஜாதகருக்கு ஆரோக்கியத்தில் நரம்பு சம்பந்தமான இல்லை ரத்தம் சம்பந்தமான சங்கடங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெருப்பு சார்ந்த தொழில் செய்வாங்க தெரியுமா, இந்த ஆசாரிகள், அதுக்கப்புறம் கேட்ரிங் சமையல் கலைஞர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் நல்ல பவர்ஃபுல்லான இடத்துல இருக்கணும். 10ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படணும். அரசாங்க பதவிக்காக முயற்சி எடுப்பவர்களுக்கு செவ்வாயோ சூரியனோ 10ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டால் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே செவ்வாய் நீச்சமாக இருந்தார்னா, கடகராசியில் நீச்சமாக இருந்து, அதாவது 10ஆம் வீட்டுக்கு சம்மந்தப்படாமல் கடகராசியில் நீச்சமாக இருந்தார்னா அரசாங்க உத்தியோகம் கிடைக்காது, அடிமை தொழில் தான் அமையும். ஸோ இவ்வளவு விஷயங்கள் இந்த செவ்வாய் கிட்ட இருக்குது. சகோதரக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் நல்லா இருந்தால் மட்டும்தான் உடன்பிறப்புகள், அது அண்ணனோ தம்பியோ, அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்கெல்லாம் உங்ககிட்டேருந்து பணத்தை பிடுங்கிறதுக்கோ இல்லை உங்க கூட சண்டை போடுறதுக்கு மட்டும்தான் உடன்பிறப்பாக இருப்பாங்க. ஸோ உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குன்னு தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்பொழுது நம்ம உங்கள் ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை இந்த அக்டோபர் 28 முதல் டிசம்பர் 7 வரை வழங்கப் போகிறார் அப்படின்னு பார்க்க போறோம். வாருங்கள் ஆராய்வோம். ரிஷபராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் விரையாதிபதி, களத்திரஸ்தானாதிபதி, 7ஆம் வீட்டு அதிபதி, 12ஆம் வீட்டு அதிபதி, அதாவது கணவன் மனைவி ரிலேஷன், அந்த கட்டில் அறை, தூக்கம், இது சம்பந்தப்பட்ட விஷயம், கடல் கடந்த பயணம், இது சம்பந்தப்பட்ட விஷயம், இடுப்பு பகுதி, இந்த மாதிரி இடத்த சம்பந்தப்படுறதுனால இந்த இடங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருந்ததுன்னா அதில் விமோச்சனம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு நல்லது நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சார் 7ஆம் இடத்துல மத்தியமம்னு சொல்லியிருக்கீங்க, 7ஆம் இடத்துக்கு செவ்வாய் வந்தால், ஆனால் செவ்வாய்க்கு குரு, உச்ச குருவின் பார்வை, அஷ்டமாதிபதி, உங்களுக்கு அஷ்டமம்னா 8ஆம் வீட்டு அதிபதி, கௌரவ ஸ்தானாதிபதி, 11ஆம் வீட்டு அதிபதியான குருவின் பார்வை இந்த செவ்வாய்க்கு கிடைக்கிறது. அதனால வாழ்க்கை துறை சம்பந்தமாக அல்லது உங்களுடைய காதல் சம்பந்தமாக உங்களுக்கு இருந்து வந்த அவப்பெயர் விலகும் சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா இளம் வயது ஆண் பெண்கள் இந்த லவ்வர்ஸ்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு காரணம் தப்பான புரிதல் தான். ஆனால் இப்போ அது நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய மனசுல இருக்கிற அந்த தூய்மையான அன்பை வெளிப்படுத்துவதற்கும், அந்த உங்களுடைய பார்ட்னருடைய மனசுல இருக்கக்கூடிய தூய்மையான அன்பை புரிந்து கொள்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. வேலை செய்யக்கூடிய இடத்துல, இல்லை நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவர், இல்லாட்டி நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கீங்க, இல்லை நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர்ஸ்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அந்த பார்ட்னர்ஸ்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வருதுனால உங்களுடைய தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா குரு பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுனால குருமங்கள யோகம் உங்களுக்கு ஏற்படுவதன் மூலமாக வழக்குகளில் வெற்றி, குறிப்பாக பார்ட்னர்ஷிப்லேருந்து விலகி போகிறாங்க பாருங்கள், உங்கள் பிஸ்னஸ்லேருந்து ஒரு பார்ட்னர் வெளியில் போகிறாருன்னா அவர் எந்த விதமான சிக்கலையும் ஏற்படுத்தாமல் போகக்கூடிய வகையில் செயல்படுவார். இதன் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் பெருகுவதற்கும் சேமிப்புகள் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விரையாதிபதி செவ்வாய் 7ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு அமர்ந்து குரு பார்வையில் வர்றதுனால சேமிப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சேமிப்புகள் அதிகரிக்கிறதுனால என்ன ஒரு பலன் அப்படின்னா, உங்களுக்கு செல்வாக்கு கூடும், பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சேமிப்பு ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா பேங்க்ல எல்லாம் உங்களுக்கு டெபாசிட் ஜாஸ்தி ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பேங்க் மேனேஜர்ஸ் உங்களுக்கு இன்முகம் காட்டி உதவிகள் செய்யறதுக்கு தயங்க மாட்டாங்க. யூ வில் பி ரெக்கக்னைஸ்ட், யூ வில் பி ஐடென்டிஃபைடு. ஓகே, இவர்கிட்ட பணம் இருக்குது, இவருக்கு நம்ம சர்வீஸ் பண்ணால் நமக்கு பேங்க்கில் டெபாசிட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சியானது மத்தியமமான இடத்துல பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துல செவ்வாய் இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு அமோகமான பலன்கள். கடைசி 2 நாள், அதாவது டிசம்பர் 6, 7 அந்த 2 நாள் மட்டும் உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நவம்பர் 11 டிசம்பர் 5 வரைக்கும் குரு வக்கரகதியில் இருக்காரு, அதனால எங்களுக்கு பாதிப்பு வருமானு கேட்டால் எந்த விதமான கெடுதலும் வராது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு கேட்டால் வைத்தீஸ்வரன் கோயில், வைத்தீஸ்வரன் கோயில்னு கும்பகோணம் மாயவரம் ரோட்டில் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய வைத்தியநாத சுவாமியையும் சிவனையும் அவருடைய மகனான முத்துக்குமார சுவாமியையும் வணங்கி வாருங்கள்.
உங்கள் வாழ்க்கையில வியாதிகளற்ற வாழ்வையும் கணவன் மனைவி உறவுல நட்பையும் புரிதலையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை அந்த முத்துக்குமார சுவாமியும் வைத்தீஸ்வரனும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார்கள். நீண்ட நாட்களாக உங்க வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்துல பிரச்சனை இருக்கு, அவர் படுத்த படுக்கையா இருக்காருன்னா வைத்தீஸ்வரனுடைய அருள் அவரை மீண்டும் எழுந்து நடமாட வைக்கும். இந்த செவ்வாய பெயர்ச்சியின் மூலமாக உங்களுக்கு உத்தமமான மத்தியமமான அல்லது அதமமான பலன்கள் ஏற்படுமா ஏற்படாதா, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையும், உங்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், லீகல் பிரச்சனைகள் ஏதாவது வருமா, அரசாங்க ரீதியாக இல்லட்டு அரசியல் தலைவர்களுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கப்படுவீர்களா, அல்லது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உங்க பேர்ல கேஸ் வருமா, வழக்கு வருமா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை ஆராய்ந்து சொல்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு நேரிலோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். இதற்கு கட்டணம் உண்டு. உங்களுடைய ஜாதகத்தில் எப்பேற்பட்ட பலன்கள் இருந்தாலும் சில பரிகாரங்கள் மூலமாக, அது கோயில் குளங்களுக்கு உங்களுடைய பிரார்த்தனையின் மூலமாகத்தான் சரி பண்ண முடியும். பரிகாரங்கள்னு சொன்னால் இந்த குளத்தில் போய் குளிச்சுட்டு வாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ இப்பேற்பட்ட நற்பலன்களை உங்களுக்கு அதிகப்படுத்தி கொள்வதற்கு உங்களுடைய அனைத்து விதமான பிரார்த்தனைகளும் உங்களுக்கு துணை இருக்க வேண்டும் எனும் அடியேன் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.